नव दुर्गा की ज्योत जगाओ रे, नव दुर्गा की ज्योत जगाओ रे, कदली स्तंभों से द्वार सजाओ रे, कदली स्तंभों से द्वार सजाओ रे, नव दुर्गा की ज्योत जगाओ रे। मंगलमय पावन दिन आया, मंगलमय पावन दिन आया, मंगलमय पावन दिन आया, मंगलमय पावन दिन। आप सब गाइए। पावन बेला में मंगल गाओ रे, पावन बेला में मंगल गाओ रे, नव दुर्गा की ज्योत जगाओ रे, नव दुर्गा की ज्योत जगाओ रे। गंगा जल से कलश भराओ, गंगा जल से कलश भराओ, जमुना जल से कलश भराओ, जमुना जल से कलश भराओ, श्री चरणों का अभिषेक कराओ रे, श्री चरणों का अभिषेक कराओ रे, रोली मोली अक्षत लेकर, रोली मोली अक्षत लेकर, मेहंदी माँ के चरण चढ़ाओ रे, मेहंदी माँ के चरण चढ़ाओ रे, नव दुर्गा की ज्योत जगाओ रे, नव दुर्गा की ज्योत जगाओ रे। चूनड़ रतन जड़ित अर्पण कर, चूनड़ रतन जड़ित अर्पण कर, गले मोतियन के हार पहनाओ रे, गले मोतियन के हार पहनाओ रे, नव दुर्गा की ज्योत जगाओ रे, नव दुर्गा की ज्योत जगाओ रे, घर घर माँ की ममता बरसे, 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 हर आंगन में रंगोली सजाओ रे, हर आंगन
कर मंगल दीपों के थाल सजा कर मंगल दीपों के थाल सजा कर मंगल दीपों के थाल सजा कर सब मिल माँ की आरती गाओ रे सब मिल माँ की आरती गाओ रे हो जाए झंकृत ये तन मन 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 ऐसे स्वरों से जयकार लगाओ रे ऐसे स्वरों से जयकार लगाओ रे नव दुर्गा की ज्योत जगाओ रे नव दुर्गा की ज्योत जगाओ रे कदली स्तंभों से द्वार सजाओ रे कदली स्तंभों से द्वार सजाओ रे नव दुर्गा की ज्योत जगाओ रे नव दुर्गा की ज्योत जगाओ रे पावन बेला में मंगल गाओ रे पावन बेला में मंगल गाओ रे पावन बेला में जयकार लगाओ रे ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் அனைவரும் சில நிமிடம் நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து தியான நிலையில் இருப்போம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். நாங்கள் தங்களை வணங்குவது தன்னலமற்றதாக இருக்க வேண்டும் அம்மா. தாயி, எங்களின் இந்த தியானத்தில் எண்ணங்கள் அற்ற நிலையில், ஆழ்நிலையில், அமைதியான எண்ணங்களற்ற தியான நிலையில் நிலைத்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் முழு கவனமும் தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் நிலைத்திருக்க வேண்டும் அம்மா.
கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி எழுப்பி பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் தமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மோட்ச பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. ஸ்ரீ கணேச மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. நமது வலது கையை இதயத்தில் வைத்து கவனத்தை நம்முடைய அன்னையிடம் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தங்களுடைய வருகையால் எங்களுடைய இதயம் ஒளி பெற்றுள்ளது. தாயே, அந்த ஒளியின் மூலமாக எங்களுக்குள் இருக்கும் அறியாமை என்ற இருள் அகன்று விட்டதம்மா. தாயே, அந்த இருள் அகன்று விட்டது என்பதை நாங்கள் ஒளிமுகமாக உணர்வதற்கும் அதை பரிபூரணமாக நாங்கள் நம்புவதற்கும் தயவு செய்து தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் அனைவரும் இன்று மாலை நேர தியானம் செய்வதற்காக தங்கள் முன் அமர்ந்துள்ளோம். தயவு செய்து
எங்களின் தியானம் முடியும் வரையிலும் எங்களுடைய கவனம் தங்களிடம் மட்டுமே நிலைத்திருப்பதற்கும் தாங்கள் எங்களை தங்களுடைய கவனத்தில் நிலைநிறுத்தி இருப்பதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள் தாயே. நமது இடது கையை மடி மீதும் வலது கையை பூமியின் மீது வைத்து கவனத்தை நம்முடைய இடா நாடியிலும் சகஸ்ராராவிலும் செலுத்துவோம். தாயே, தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களை இவ்வுலக மாயைகளுக்குரிய ஆசைகளை எங்களிடமிருந்து நீக்கிவிடுங்கள். இறந்த காலத்தின் எண்ணங்களால் ஏற்படுகின்ற துன்பங்களில் இருந்து தங்கள் அருளால் நாங்கள் விடுபட்டுள்ளோம் அம்மா. தாயே, தங்களுடைய ஸ்ரீ மகா காளியின் தத்துவத்தால் எங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் தூய்மையாக்கப்பட்டு அதற்குரிய சக்தியை நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ மகா காளி பைரவநாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकालीं भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை நம்முடைய இடா நாடியிலும் இடது மூலாதார சக்கரத்திலும் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வ சிஷ்யம் கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अव त्वं माम् अव वक्तारम् अव श्रोतारम् अव दातारम् अवदातारम् अवानुचानुमवशिष्यम् अव पश्चादात् अव पुरस्तात् अवोदरादात् अव दक्षिणादात् अव शोर्वादात् अवादरादात् सर्वतो मां बाहि बाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दात् विधियोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वतो जायते सर्वं जगदिदं त्वष्टिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाग्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं
त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मपूर्भुवस्वरो तनादिं पूर्वमुच्चार्ये वर्णादिं तदनन्तरम् अनिश्वार परतरः अर्थेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्त्वमनिश्वरूपं कहार पूर्वरूपम् आहारो मध्यमरूपम् अनिश्वार शान्तिरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणहर्षिः नेत्रोद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं सवरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं स सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो वराधपतये नमो गणपतये नमः ब्रह्मदपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुधाय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः தாயே, தங்களுடைய அருளால் நாங்கள் அமைதி நிலையை எங்களுடைய இடா நாடியில் உணர்கிறோம் அம்மா. மெதுவாக நமது வலது கையை மடி மீதும் இடது கையை ஆகாய மார்க்கமாக உயர்த்தி கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தையும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீர் அம்மா. தாயே, தங்களுடைய அருளால் தூய்மையாக்கப்பட்ட எங்களுடைய விருப்பங்களை நாங்கள் செயல் ஆற்றுவதற்குரிய ஆற்றலையும் ஞானத்தையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ மகா சரஸ்வதியின் தத்துவமானது விழிப்புணர்வு அடைந்தால் மட்டும்தான் எங்களால் முழுமையான சகஜ யோகிகளாக நிலைத்திருக்க முடியும். தாயே, தயவு செய்து எங்களை எப்பொழுதும் தங்களுடைய கவனத்திலேயே நிலைநிறுத்தி நாங்கள் சகஜ யோகிகளுக்குரிய புனிதத்தோடு இருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா.
தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அசுர குணங்களையும் அகற்றிவிடுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமானா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महा सरस्वती हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். தங்கள் அருளால் நாங்கள் எங்களுடைய பிங்களா நாடியில் அமைதி நிலையை உணர்கிறோம் தாயே. மெதுவாக நமது 2 கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய நடு நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் இறந்த காலத்தின் இறந்த சிந்தனைகளும் அல்லாமல், எதிர்காலத்தின் சிந்தனைகளும் அல்லாமல், நிகழ்காலத்தில் சம நிலையிலேயே நிலைத்திருக்கிறோம் அம்மா. தாயே, தர்மத்தின் சக்தியான தாங்கள் எங்களை அனுதின வாழ்க்கையில் வழிநடத்தி செல்கிறீர்கள். தாயே, தாங்களே ஆதிசக்தி, தாங்களே எங்களுள் குண்டலினி தாயாக அமர்ந்து எங்களை பரமாத்மாவின் இறைவனின் ஆனந்த நிலையில் அழைத்து செல்வதற்கு தாங்களே எங்களுக்கு அருள் புரிகிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களை சம நிலையில் நிலைநிறுத்தி பரமானந்தத்தின் ஆனந்த நிலையை அனுபவிக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எங்களது சம நிலையை உணர்வதோடு உண்மை நிலையில் தங்களின் தரிசனத்தை உணர்வதற்கு எங்களை மாற்றி அமைத்திடுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः.
தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எங்களுடைய சுழுமுனை நாடியில் அமைதி நிலையை உணர்வதோடு இறைவனின் அன்பையும் உணர்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் அன்னையின் தெய்வீக தரிசனத்தை காண்போம். पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। तन मन ये हर्षाया रे, गुण माता के गालो। तन मन ये हर्षाया रे, गुण माता के गालो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। मंडप चूनड़ का मन भाए, मंडप चूनड़ का मन भाए। रत्न अनूठे जूं चढ़वाए, रत्न अनूठे जूं चढ़वाए। इंद्रधनुषी छटा छाई रे, ओ इंद्रधनुषी छटा छाई रे। छवि मन में बसा लो, इंद्रधनुषी छटा छाई रे। छवि मन में बसा लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। धन्य भाग्य माता जी पधारी, धन्य भाग्य माता जी पधारी। स्वागत में गाए नर नारी, स्वागत में गाए नर नारी। ओ धन्य भाग्य माता जी पधारी, धन्य भाग्य माता जी पधारी। स्वागत में गाए नर नारी, स्वागत में गाए नर नारी। कण कण में माता जी समाई है, ओ कण कण में माता जी समाई है। अपनी बिगड़ी बना लो, कण कण में माता जी समाई है। अपनी बिगड़ी बना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। रोली मोली चूनड़ मंगाओ, रोली मोली चूनड़ मंगाओ। मैया का श्रृंगार सजाओ, मैया का श्रृंगार सजाओ। मेहंदी अनोखी लगे जो, हो मेहंदी अनोखी लगे जो। वो महावर रचा लो, मेहंदी अनोखी लगे जो। वो महावर रचा लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पुष्प धूप सौरभ फैलाए, पुष्प धूप सौरभ
अष्टप्रहर तक भजन सुनाए, अष्टप्रहर तक भजन सुनाए। आज सुअवसर आया रे, हो आज सुअवसर आया रे, माता जी को रिझालो। आज सुअवसर आया रे, माता जी को रिझालो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। गूंज उठी मंगल शहनाई, गूंज उठी मंगल शहनाई। स्वर लहरी हर मन पर छाई, स्वर लहरी हर मन पर छाई। अंतर में ज्योत जगाए जो, ओ अंतर में ज्योत जगाए जो, वो जयकारा लगा लो। अंतर में ज्योत जगाए जो, वो जयकारा लगा लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। तन मन ये हर्षाया रे, गुण माता जी के गा लो। तन मन ये हर्षाया रे, गुण माता जी के गा लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। जयकारा बोलिए आदि शक्ति निर्मला माता जी की। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। அன்னையின் தரிசனத்தை கண்டு அதை நமது மனதில் இருத்தி நாம் நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுடைய மூலாதார சக்கரத்தின் தாங்கள் ஸ்ரீ கணேசராக அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, மங்களகரம், புனிதம், கள்ளம் கபடம் மற்ற குணம் இவைகள் ஸ்ரீ கணேசரின் ஞானத்திலிருந்து வெளிப்படுகிறது. தயவு செய்து எங்களுக்கும் ஸ்ரீ கணேசரின் தெய்வீக ஞானத்தை தந்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, சகஜ யோகிகளான நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றுள்ள மேன்மையானவர்கள் என்பதையும், எங்களின் செயல்களில் நாங்கள் குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் மூலமாக சரியா தவறா என்ற முடிவை எடுப்பதற்கும் எங்களுக்கு ஸ்ரீ கணேசரை போன்ற ஞானம் தங்களுடைய அருளால் கிடைக்க பெற வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளுடன் கூடிய உணர்வு நிலையில் முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தால்தான் எங்களுக்குள் விவேகமும் ஞானமும் நிலைத்திருக்கும் என்பதை தயவு செய்து எங்களுக்குள் உணர்த்தி விடுங்கள் தாயே. தாயே, எங்களுக்கு எப்பொழுதும் குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நிலைநிறுத்தி இறைவனுடைய அன்பிலும்
தங்களுடைய கவனத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே எங்களின் விருப்பமாகும் அம்மா. தயவு செய்து எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தாருங்கள் தாயே. தங்களுடைய குழந்தைகளான நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம் தாயே. தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேச தத்துவத்தை தந்தருளுங்கள் அம்மா. ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. தாயே, தயவு செய்து எங்களுடைய குண்டலினி தாய் மேலெழும்ப அனுமதி தாருங்கள் அம்மா. கவனம் நம்முடைய குண்டலினி தாயின் இருப்பிடமான மூலாதாரில் கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. நமது இடது கையை வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்து கவனத்தை நம்முடைய வலது சுவாதிஷ்டானாவிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான கோபம், அதிகப்படியான சிந்தனைகள் அனைத்தையும் நீக்கிவிடுங்கள் அம்மா. தாயே, தாங்கள்தான் அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீரம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற கவனங்களையும் நீக்கிவிடுங்கள் தாயே. தாயே, தயவு செய்து தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்குரியவர்களாக எங்களை மாற்றி அமைத்திடுங்கள் அம்மா. நாங்கள் அதை முழுவதுமாக உணர்ந்து அதன்படி செயலாற்ற தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம் தாயே. கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரம், மெதுவாக பவசாகரம், மெதுவாக ஹிருதய சக்கரம்,
மெதுவாக விஷுத்தி சக்கரம். தாயே, தாங்கள் எங்களுடைய விஷுத்தி சக்கரத்தில் ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, எங்களுக்குள் விராட்டா சக்தியின் விழிப்புணர்வு அடையும்போது எந்த சக்தியாலும் தீயவைகளாலும் எங்களை கவர்ந்திழுக்க முடியாது. எந்த தீய சக்தியாலும் எங்கள் மேல் செல்வாக்கு செலுத்த முடியாது. நாங்கள் எங்களை பற்றி முழுவதுமாக உணர்ந்து கொள்ள இயலும். தாயே, தங்களுடைய அருளால் நாங்கள் பரிபூரணத்துவம் பெற்றவர்களாக மாறிவிடுகிறோம். அனைத்து சக்திகளுடனும் அனைத்து சக்கரங்களில் உள்ள தெய்வங்களுடனும் நாங்கள் இணைக்கப்பட்டு ஐக்கியமாகும் நிலையை தங்கள் அருளால் கிடைக்கப் பெற்றுள்ளதம்மா. தாயே, இப்பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தங்களுடைய அன்பால் மட்டுமே எங்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளது. தாயே, எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரம். தாயே, தங்களுடைய அருளால் எங்களுக்கு மன்னித்தல் குணம் கிடைத்துள்ளதம்மா. தாயே, எங்களுடைய அகங்காரத்தாலும் மமகாரத்தாலும் அறியாமையால் செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களை இவ்வுலக மாயை வாழ்க்கையிலிருந்து விடுபட செய்து எப்பொழுதும் இறைவனின் ராஜ்யத்திலும் கவனத்திலும் நிலைத்திருக்க தயவு செய்து எங்களுக்கு வழிகாட்டுங்கள். தாயே, தாங்கள்தான் எங்களுடைய சகஸ்ராரா திறப்பதற்கு வழியை விடுபவர்கள் ஆவீரம்மா. தாயே, தாங்களே எங்களுடைய ஆக்ஞா சக்கர சுவாமினியாவே, தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். மெதுவாக நமது கவனம் நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்வோம். தாயே, எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்து இரண்டாம் பிறப்பை அளித்துள்ளீர்கள். தாயே, எங்களுக்கு உண்மையை உணர வைத்தவர் தாங்களே ஆவீர். எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து சவால்களையும் தங்களுடைய அருளால் நாங்கள் வெற்றி கொள்கிறோம் அம்மா. தாயே, எங்களுடைய நன்றிகளை தங்களுக்கு மனப்பூர்வமாக சமர்ப்பிக்கிறோம். தாயே, நாங்கள் தர்மத்தின் வழிதனை நடப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மகா மந்திரத்தின் மூன்றாவது மந்திரம். ஓம்
त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्री सहस्रारस्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களுடைய நிர்விச்சார நிலையில் நாங்கள் எண்ணங்கள் அற்ற நிலையில் தங்களுடைய ஆனந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, இந்நிலையில் நான் என்பது இல்லாமல் போய்விட்டது. நான் முழுவதுமாக கரைந்து விட்டேன். நான் என்பது நாங்கள் என்பதாக மாறி இறைவனின் அன்பு சமுத்திரத்தில் ஒரு துளியாக மாறிவிட்டோம் அம்மா. தாயே, எங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் துக்கங்களையும் தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பித்து விட்டோம். தயவு செய்து எங்களை எண்ணங்கள் அற்ற ஆழ்நிலை அமைதி நிலை தியானத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அம்மா. ஸ்ரீ நிர்விச்சாரா சாக்ஷாத் ஓம் त्वमेव साक्षात् श्री निर्विचारा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை நாம் எண்ணங்கள் அற்ற நிலையில் தியான நிலையில் இருப்போம். நாம் அனைவரும் எண்ணங்கள் அற்ற நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Today we are here, all of us, to celebrate the Diwali, that is Deepavali, meaning the rose of lights. In the darkness of Kali Yuga, when you find from every place confusion of the worst type, creating the darkness which cannot be penetrated into, which looks like a solid mountain around us, and which can never be covered as we feel. By the grace of God, and even with the grace of God, it would never melt.
in that darkness, in that hopeless state, when the creation is on the verge of its destruction, the light of Sahajya has arrived. And you are the lights, you are the deepas, you are the little lights which were waiting to be enlightened. To be enlightened, to see for yourself what's wrong within your own lamp, what's missing in your own lamp. Now, in the lamp, you have three things, as you see. One is the container. Container is this body. Container is this mind. And the container is this intellect. And the container contains within us itself is the oil. In Sanskrit language, it's called as snigdha or sneha, means the love. Is the love that is within your mind, within your body, within your existence itself. But this love is now limited. It is in a dormant state. It doesn't express itself. It can spill out in wrong directions. It may spoil some things which are beautiful. This love, when it is limited, is very dangerous. But when there is a third thing within you, which we call as the bhati, is the wick. And this wick is the pure desire within you, which is not yet lightened. It is not aware of itself. Nobody is aware, the lamp is not aware that there is a light within itself. All these three things have to combine to give that light. Because we are lost in so many things. This darkness of Kali Yuga is not one-sided. If you see it clearly, it is not only materialism, adherence to money, adherence to money power. It's not only that. That's, of course, is very important these days. We cannot neglect it because that's something is really weighing this whole balance of the Western world. But this money is for power. Why money? Because it has a power, according to many people who are blind. They think money has the power to win over people, to exist in higher powers of, say, execution of their administration and all that. You need money to win over votes, to get elected. That's the myth people are carrying all the time, that money is very important and without money you can't manage things. And also because of this kind of a misunderstanding about money, people get very much impressed by the people who have money. And they think, now, this is the time we must really gather money somehow or other. Try to get money out of every kind of a adharma. What's wrong? So this money orientation has gone in this Kali Yuga to such a limit that the sense of chastity is lost. The sense of creativity is lost. Because you must create something that must sell. If it cannot sell, then you should not. Then the sense of dharma is lost. There is no dharma. When it comes to making money, what is the dharma? There is no dharma needed. Only dharma is how to make money. Then, of course, the love. The mothers don't want children because they have to spend money on their children. It is the conceit, the selfishness that starts working. And people start thinking about
how we can grab money from others. There are many sophisticated ways of grabbing money also in the modern times. And the sophistication has reached such subtleties that a person doesn't know till he is completely robbed. Now, there are other ways of getting money. Is now that the kind of a music nowadays people are having, which is against God, which doesn't sing the praise of God, but it's just a noise that they make. If you sing the praise of God, it's different. But otherwise, this kind of music that they have actually works on your limbic area. And the limbic area has the capacity to give you joy and happiness. And this limbic area becomes numb because of this music, of this horrible music of modern times. When it becomes numb, then what you do is to have more noise and more noise and more noise to give a sensation to the limbic area. So the limbic area, when it becomes sensationless, they don't know how to give it a sensation, so they take to drugs. You have to take to drugs. You can't help it, because all the sensation is lost. So in the name of also anti-culture, or you can call an anti-tradition, anti-this and anti-that, what you develop is a limbic area which requires sensations. Now the music fetches money because it's like drug. It's like any alcohol, it's any intoxication. Because already the nerves are intoxicated. Even alcohol works the same way. Even other things like drugs also work the same way. So in that intoxication, you really do not know what are you up to. A kind of another darkness, another blindness comes over. So in this darkness, this another additional darkness makes people much more blind, much more understanding. This then takes us to the problem of the body that exists, of the mind that exists, of the intellect that exists. When the whole thing is directed towards money orientation, we put our body for sale. We want to make our body look like nothing on earth, I could say. Like some sort of a tuberculosis patient, as they say, or mosquitoes. Because that makes people have some pity, I think, but inside exists a terribly shrew type of a temperament in a man or a woman. The whole thing is done by entrepreneurs, if you see that, because they want to produce things and they want to create images by which you have to live. And if you have to live with those images, you have to take to the kind of things they are producing. And that's how you try to use those things, and you become just a slave to those entrepreneurs. It has gone too far. It has gone too far into the production of things where you have to play into the hands of entrepreneurs. We have so many diseases in our country. And these diseases are very modern, meant only for modern men. In the olden days, people didn't know these diseases. Must be having one or two, but not many. So these diseases also come out of the fact that most of the things we eat or most of the things we do are just the games of the entrepreneurs. Nothing fresh, nothing genuine, nothing sensible is produced. Wants are created that you must have at least 10 dresses, all made of pure plastic. Which reacts and which creates problems.
then you should have all kinds of other materials which are absolutely harmless and are anti-human beings. All machinery is for us, we are not for machinery. So we have to give a balance. Whatever we need can be done through the machinery, but when machinery becomes the only source of exploitation, it starts dominating us. See, if you go to the darkness of this Kali Yuga, it's so deep, it's so horrid, and it's so dangerous and destructive that the description of it can take you to any length, and you will not even feel that you are getting into the mire deep, deep, deep into it, that you cannot come out of it. So the antidote has come now as Sahajya. The Diwali, the Deepavali of the Sahajyogis. See now, after realization, you don't need beauty treatment much. You don't need so many plastic clothes. You don't indulge into all kinds of stupid activities which are joyless. You don't take to drugs, don't take to smoking, you don't take to alcohols, and you don't take to this horrid music also. On the contrary, you take to the music that pacifies, which soothes your limbic area, which gives joy. So you indulge into all the pursuits which will give you joy. You start giving up gradually. Sometimes I have to tell you, but then you understand. And you give up all those things because then you have tested the joy. You know what is joy? You know the ambrosia of joy. So you don't want to give it up. You may a little bit give up, then again you come back. You know this is joy. Joy doesn't lie in money, doesn't lie in all these joyless pursuits, nothing. But joy lies in your spirit, and the spirit is the one that enjoys the joy. So this spirit is the one which you see burning at the end of your kundalini, on top of your sahasrara, and you have seen the photograph. On top of your sahasrara, you see the beautiful flame burning. You have seen that photograph. Is the proof that now you are all the lights, and that you have to give lights to others. You have to help people. Now, all your faces look like roses. Anybody can see you and can make out that you are something special people. You are not like ordinary people who look so miserable, horrible. And when you sing in that style also, you are singing God's hymn. In every style, whatever you sing, which was once upon a time was regarded as anti-God singing, becomes something great. So now the light of Sahaj Yoga has kindled within you all these small, small lights which are going to enlighten the path for humanity for their emancipation. So the responsibility of Sahaj Yogis are great. They should get over all these limitations, like the light has got over all the limitations and spread all over. If you have a way of measuring how far this little light has gone, you cannot measure it with ordinary human instruments. But once it starts, it is spread to the last bit of it and comes back to it. In the same way, this light, which is kindled within you, spreads all over, is emitted all over and comes back to you. But of course, it is just a material light. This is a spiritual light. The difference is, this light has its own power of burning, that's all. Also, it has a power of giving some light in the darkness. Also, it has one more thing, that it can enlighten another light.
But a Sahajogi is not only the light himself, but also the one who can go to others. It cannot walk. When it walks, it is fire. It cannot walk in its own limitations. Somebody has to carry it. So the Sahajogis are the ones who can carry this light within themselves, very well preserved, and very beautifully enlighten another person without creating a fire, without burning anything. You move this from here to there, one has to think twice if you can move, because you may spill something or you may burn something, but not a Sahajogi. And it is for the redemption. This can give you light which is outside, by which you can see only, but you cannot feel and you cannot cure. You cannot give counsel, nor can you comfort, and you cannot redeem with this material. It is spiritual light that is within us. So today is a celebration of real Diwali. I always say that in India we were producing the Diwali lights with ordinary mud. But now in Sahaja we have lotuses which are giving light, the fragrance. Such beautiful things they are. And the way you are enjoying it and expressing your joy is so very beautiful. But to be the lotus, you have to give up this mud, this darkness. You have to give up that. If you can't give up that, then you cannot enjoy your own lotus and others can't enjoy. So that giving up is not difficult. You see, when people say that you have to love your mother, just means that you give up your ego and your conditionings and become a pure personality. That's all. I mean, in any case, all of you love me, but still under limitations. You must love me without limitations. Then it is a real love, as I love you. For this, we have to thank this time. This time is great, as I call it a blossom time, that at this time you were all born, and at this time I came. At this time this combination took place, and at this time Sahaja Yoga was established. You don't know, I have gone through very great difficulties in the beginning. Very great difficulties. Because Sahaja Yoga cannot be understood by idiots. And first I met only idiots in my life. Quite a lot of idiots. As Christ has said, the first will be the last, you see. So perhaps those idiots that I met have created lots of problems for me. But then real people started coming to me, they understood Sahaja Yoga, they took to Sahaja Yoga, and it worked out very well. Now we have plans to go to India. The speciality of Indian tour is that India, as you know, is a place of quite a lot of work done by the great saints, especially Maharashtra. Apart from that, it's a very, very holy land, no doubt about it. It's very clean. Still, the people have not taken to materialism to that extent. And thirdly, we have about 8 pujas in such a short time. Of course, it is too much for me sometimes. But we have 8 pujas, and this is something so intensive, one can do it. This I can't do anywhere else as I can do in India. Because only in India the atmosphere, the vibrations are sucked in. Much faster they are sucked anywhere. Because the darkness is not so much there, and the light spreads much faster, much more easily, and I can find it easier to work it out. I'm sure those days will come everywhere when you put up your lights and you start working it out. I must congratulate all of you that you are the ones who are stuck on to this darkness and have created such light, with such responsibility, with such understanding, with all the struggles you had to go through, getting out of your very limited basic problems. It is remarkable the way you people have established it. It's unbelievable. Because, you see, you could have just said that this is some philosophy, we don't believe it.
This is something that we don't understand. But it's so congenial to you because you have become the Spirit. Christ has said the same thing. But how many have understood Christ? Nobody has understood Christ, I think, till it came through Christianity. When it came through Sahajyoga, you have understood who he was. In the same way for all other great prophets, all other great incarnations, you had to come to Sahajyoga to see in that light how great they were, how much work they have done for us, how much they have established us, how much we should be thankful to you. I hope one day you can see all of them sitting with us and you can locate them wherever they are. Those eyes you should develop one day to see all that which your camera can see sometimes. And in the same way you should be able to see. It will be a very good idea. I think in Bogota some of the Sahajogis did see the grace falling down. That's all, once. But it will happen more and more. Please try to improve your eye in the sense that thou shalt not have adulterous eyes. Have no greed in your eye for anything. Try to remove the greed from your eye and it will definitely start working out. So this is the message for our eyes, because through the eyes you are the light. First thing that I have kindled is the light in your eyes. And that's what is the light, is to be improved, to be purified with love, with the divine love. May God bless you all. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் எண்ணங்களற்ற தியான நிலையில் இருப்போம். பின்பு ஆரத்தி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஆரத்திக்கு தயாராகும். सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना।
जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना माँ सबको रुवा देना। जग में संकट कारण कितने दिए अवतार, माँ कितने दिए अवतार। विश्व में तेरी महिमा, विश्व में तेरी महिमा, तू गंगा यमुना माँ सबको दुआ देना, सबको दुआ देना माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना माँ सबको दुआ देना। जो भी शरण में आया सुख ही मिला उसको, माँ सुख ही मिला उसको। बैठ के दिल में ओ माँ, बैठ के दिल में ओ माँ, लौट के ना जाना माँ सबको दुआ देना, सबको दुआ देना माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना माँ सबको दुआ देना। मानव में अवतर के कर दिया उजियाला, माँ कर दिया उजियाला। कलयुग में माया है, कलयुग में माया है, फिर भी पहचाना माँ सबको दुआ देना, सबको दुआ देना माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना माँ सबको दुआ देना। संत जनों की धरती है भारत माता, माँ है भारत माता। इस धरती पर आकर, इस धरती पर आकर दुख से दूर करना माँ सबको दुआ देना, सबको दुआ देना माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना माँ सबको दुआ देना। जब दिल में आए तब मधु संगीत सुन लो माँ, मधु संगीत सुन लो। हो सके जो सेवा, हो सके जो सेवा हमसे करा लेना माँ सबको दुआ देना, सबको दुआ देना माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना।
त्वमेव साक्षात् श्रीमहालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका गुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवै नमो नमः। 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 बोलो श्री आदिशक्ति माताजी श्री निर्मला தேவிக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னையை வணங்கி அமைதியாக சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் மாயைகளையும் அறியாமையையும் அகற்றி எங்களுக்குள்
ஒளியை ஏற்படுத்தி வைத்துள்ளீர்கள் அம்மா. தாயே, நாங்கள் பெற்றுள்ள அடைந்துள்ள இந்த ஒளியானது முழுமையாக எங்களால் உணரப்படும் பொழுது நாங்கள் இந்த ஒளியை மற்றவர்களுக்கும் கொண்டு செல்வதற்கு ஏற்ற கருவிகளாக எங்களை தயவு செய்து மாற்றி அமைத்திடுங்கள் தாயே. தாயே, நாங்கள் அனைவரும் தங்களின் அன்பிலும் அரவணைப்பிலும் இருக்கின்றோம். தாங்கள் எப்பொழுதும் எங்களுடன் இருக்கின்றீர்கள். எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறீர்கள். நாங்கள் பெற்ற இப்பெரும் பாக்கியத்தை மற்றவர்களுக்கும் கிடைப்பதற்கு, அவர்களை மாற்றி அமைப்பதற்கும் எங்களுக்குள் அந்த அன்பின் ஒளியானது பிரகாசமாக இருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு அருள் புரியுங்கள். தாயே, இன்றைய தியானத்தில் எங்களுக்கு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்ததுடன் தங்களுடைய அருள்மொழியை நாங்கள் கேட்பதற்கு ஏற்ற சூழலையும் அமைத்து தந்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் எங்களுடைய செயல்களாலோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, முழுமையாக நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். நாங்கள் பெற்றுள்ள இந்த ஆத்மாவின் விழிப்புணர்வின் ஒளியை முழுமையாக நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கும் எங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினியை கூட்டாக எழுப்பிக் கொள்வோம். लक्ष्मी आली तिची कृपा आम्हावर झाली. 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 रत्नखचित तो मुकुट शिरावरी. रत्नखचित तो मुकुट शिरावरी. करणी कुंडले तळपती भारी. करणी कुंडले तळपती भारी. नयन शोभती ते कमला परी. नयन शोभती ते कमला परी. कुमकुम भाळी तिची कृपा आम्हावर झाली. लक्ष्मी आली तिची कृपा आम्हावर झाली. लक्ष्मी आली तिची कृपा आम्हावर झाली.
केश मोकळे स्कंधावरती केश मोकळे संभावरती हरित कंचुकी भुजा शोभती हरित कंचुकी भुजा शोभती तडित प्राय पीतांबर निगुती तडित प्राय पीतांबर निगुती कृपे न्याहाळी तिची कृपा आम्हावर झाली लक्ष्मी आली तिची कृपा आम्हावर झाली लक्ष्मी आली तिची कृपा आम्हावर झाली स्वभक्त नाशक ते निर्दाळी स्वभक्त नाशक ते निर्दाळी चिंता गेली भीती निमाली चिंता गेली भीती निमाली आनंदेहि सृष्टी कोंदली आनंदेहि सृष्टी कोंदली खरी दीपवाळी तिची कृपा आम्हावर झाली लक्ष्मी आली तिची कृपा आम्हावर झाली लक्ष्मी आली तिची कृपा आम्हावर झाली हास्य चराचर व्यापून उरली हास्य चराचर व्यापून उरली भक्तांसाठी सगुण जाहली भक्तांसाठी सगुण झाली सहज योगियांना हो कळली सहज योगियांना हो कळली निज कर कमळी तिची कृपा आम्हावर झाली लक्ष्मी आली 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 तिची कृपा आम्हावर झाली लक्ष्मी ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. आली आली तिची कृपा आम्हावर